என்ன இன்னும் கல்யாணம் ஆகலையா? அட, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு பார்த்து தரேன் அப்படின்னு இந்த உலகத்துல யாராவது சொல்லாம இருப்பாங்களா என்ன? இல்ல, எனக்கே கூட அவ்வளவு பேர் எனக்கு ஜாதகத்தை கொடு ராம்ஜி, நான் வந்து உனக்கு பொண்ணு பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்புக்கு பஞ்சம் இல்லையில. இப்ப இப்படி ஒரு விஷயத்தை தான் நான் பேச வரேன். என்னுடைய நண்பன் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கான். அவன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு போன்ல பேசிட்டு இருந்தான். நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டே இருக்கும்போது தடக்குன்னு, ஏய் மாப்பிள்ள, ஒன்னே ஒண்ணுதான்டா அப்படின்னா. என்னடா அப்படின்னு, எவனுக்காவது பொண்ணு பார்த்து தரேன் மாப்பிள்ள பார்த்து தரேங்கிற விஷயத்துக்குள்ளார போவே கூடாதுடா அப்படின்னா. என்ன நீ என்னமோ பெரிய 100 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட மாதிரி இவ்வளவு சலிப்பா சொல்ற, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லடா, பையன் ஒருத்தன் வந்து பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்க வீட்டில இருந்து ஒரு 2-4 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த வீட்டு அட்ரஸை வந்து கொடுக்கவே இல்லை. வீட்டு அட்ரஸ் எல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் இன்னாருடைய பையனாக்கா கண்டுபிடிச்சிடலாம். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லையே, காலமே மாறி போச்சே. அதனால தேடுன்னு தேடுறேன் நான். அவன் என்னடானாக்கா, பொண்ணு கொடுக்குறவன் என்னடானா போன்ல சரியாவே பேச மாட்டேன். பையன் வீட்டில் என்னடானாக்கா அட்ரஸே சரியா கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி கழுத போய் அலைஞ்சுதான் பார்த்துருவோமேன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அல 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 அலன்னு அலைகிறோம்டா. 2.25 மணி நேரம். உனக்கு ஒன்று தெரியுமா மாப்பிள்ள, எனக்கு நாயினா தான் பயம்னு உனக்கு தெரியுங்கள அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கும் நாயினா பயம்தான் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஆனா மாப்பிள்ள, பொண்ணு பார்க்கவும் போகக்கூடாது, நாய் இருக்கிற ஏரியாவா இல்லையான்னு பார்த்துதான் அப்படியே போறதா இருந்தாலும் போகணும் அப்படின்னா. என்னடா விஷயம் அப்படின்னா, ஒரு தெருவுக்குள்ளார இவன் போயிருக்கான். அந்த தெரு ஒரு டெட் எண்ட், முட்டு சந்து. அந்த தெருவில் மட்டுமே 38 நாய் இருக்கு அப்படிங்கிறான். 38 நாய் எப்படிடா கரெக்டா சொல்ற? ஒரு 30 நாய் இருந்துச்சு, ஒரு 40 நாய் இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. கூட பின்னாடி வந்த என் ஃப்ரெண்டு, 2வது நாய்டா, 6வது நாய்டா, 8வது நாய் வந்துருச்சுடா, சீக்கிரட்டா. எங்க டெட் எண்ட் முட்டு சந்து, எப்படி போவீங்க நீங்க? திரும்பி அதே 38 நாய்களை திரும்பி நாங்க வந்து கடந்து நாங்க வரத்துக்குள்ள உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறோம்டா. அந்த 2 வீலர் நான் ஓட்டிட்டு இருக்கேன், பின்னாடி உட்கார்ந்துருந்த தூக்கி காலை தூக்கி என் மேல அப்படி தொடங்கிட்டு அடி போட்டான்டா. அவன் ஏன் கேட்கிற, விழுந்துருக்குந்தோன்னு வையே, அத்தனை நாய் எங்களை பராண்டி இருக்கும் தெரியுமில அப்படி இப்படின்னு இந்த நாய் புராணத்தை அவன் பாடினான். 38 புராணம் மாதிரி, 18 புராணம்னு சொல்ற மாதிரி 38 நாய்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த கதையவே ஜெகதால பிரதாபம் மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான். சரிடா, பொண்ணு வீடு கிடைச்சிதா? அடையாண்டா கேட்குறேன். எந்த தெருவும் கிடைக்கல. எம்ஜிஆர் நகர்ல வீடு அப்படின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் நகர்ல பார்த்தாக்கா 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெருவுன்னு 18 தெரு இருக்குடா. சரி, 18 தெரு தானே, எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு போனாக்கா அதுல குறுக்கு தெரு, 1வது குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு, 3வது குறுக்கு தெருன்னு வேற இருக்குடா. என்னத்தான் செய்வேன் நீ? ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு கேட்டான் இல்லையா, பொண்ணு வேணும்னு, அவங்க வீட்டுக்கு அடிச்சு கேட்டேன்டா. எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்டையாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாக்கா திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு போன் வந்துச்சு. எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, வேணாம் அப்படின்ட்டு. என்னப்பா சொல்ற, நாங்க ஊரா அலைஞ்சிருக்கிறோம், தேடின்னு இருக்கிறோம், நீ என்னடா அட்ரஸ் கொடுன்னு கேட்டாக்க பொண்ணை பிடிக்கல, நீங்க வேணாம் திரும்பி போயிருங்கன்னு சொல்றியப்பா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். இல்ல அந்த பொண்ணு ஏதோ சரியா வரல அப்படின்னு. என்ன சரியா வரல? ஏன் சரியா வரல? ஏண்டா 2.25 மணி நேரமா நாயா அலைஞ்சிருக்கோம். 2.25 மணி நேரத்துல ஒரே ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளார 38 நாய்களோட சண்டை போடாத குறையா நாங்க போராடி வந்திருக்கிறோம், கடி வாங்காம. நீ பாட்டுக்கு அசால்ட்டா இவ்வளவு நேரம் 10-12 தடவை உனக்கு போன் பண்ணியிருக்கிறோம், நீ அப்பெல்லாம் சொல்லாம இப்ப பொண்ணு வேணாங்கிறிய, நீனு பொண்ணு பிடிக்கலங்கிறிய, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். மாப்பிள்ள, இதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னான் பாரு, அதுதான்டா எனக்கு தாங்க முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு மட்டும் போயிடாத மாப்பிள்ள. நான் பொண்ணு ஏற்பாடு பண்ணி தரேன், பொண்ணு வீடை எப்படியாவது பிடிச்சி தரேன்னு மாப்பிள்ள இறங்கிறாதரா அப்படின்னா. என்னடா சொல்ற, அந்த பையன் என்னதான் சொன்னான் அப்படின்னாங்க. ஏன்டா பொண்ணை பிடிக்கல, இவ்வளவு நேரம் அலைஞ்சோமே, நீ என்னடானாக்கா இவ்வளவு நாள் இல்லாம
இவ்வளவு மணி நேரம் இல்லாம இப்ப நீ பொண்ணு பிடிக்கலையேன்னு சொல்றிய, என்னடா காரணம் அப்படின்னு சொன்னா, பொண்ணு கொஞ்சம் உம்முன்னு இருக்கிற டைப்பான் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க போயிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க அந்த பொண்ணை போய் பார்த்துருக்காங்க, அப்படியா? ஆமா. அந்த பொண்ணு உம்முன்னு இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா. எப்ப சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உம்முன்னு இருக்கு அப்படின்னு பொண்ணை பார்க்க போன ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, கரெக்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். ஆமா. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அது இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். என் ஃப்ரெண்டு வந்து குறும்புகான, நான் கூட கொஞ்சம் போனா போதுன்னு விட்டுருவேன். அவன் குறும்பு நக்கல் நையாண்டி உள்ளவன், வெளுத்து கட்டிடுவான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். ரைட்டு, பொண்ணு வேணாம்னு சொல்லிவிட்ட, பொண்ணு வந்து உம்முன்னு இருக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட்டு. ஒருவேளை அந்த பொண்ணு கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தாக்க அந்த பொண்ணை பார்க்க போனவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் கேட்ட மாப்பிள்ள ஒரு பதிலும் சொல்லலை. இந்த உலகத்துல பொண்ணு பார்க்கறதுக்கு எந்த பொண்ணு வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க பொண்ணு உம்முன்னு தான் இருக்கும். ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போனாக்கா உம்முன்னு தானே இருக்கும் பொண்ணு. பொண்ணு கலகலன்னு பேசிருச்சுனாக்கா என்ன சொல்லுவோம் நம்ம? நான் உங்கள்கிட்டே கேட்கறேன், நம்ம என்ன சொல்லுவோம்? என்னப்பா பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கொஞ்சம் பவ்யமா இல்லாம இப்படி கலகலன்னு இது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்குதேப்பா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, அச்சம் மரம் நாணம் பயிர்ப்பு துவர்ப்பு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம்ல. அப்ப பொண்ணு பார்க்க போறது, இப்ப ஒரு பொண்ணு உம்முன்னு இருக்கிறத வச்சுக்கிட்டு அவ உம்மனா மூஞ்சி கேரக்டர்னோ கொஞ்சம் மூடி டைப்புனோ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுரா. அதை முதல்ல தெரிஞ்சுக்க நீனு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி என் கோபத்தை எல்லாம் கொட்டி கண்ணாபுண்ணான்னு திட்டிட்டு தான் மாப்பிள்ள நான் போனை வச்சேன். நான் எனக்கு இன்னும் சொல்ல போனா, அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் சரிடா, சமீப காலமா ஒரு 10-12 நாளா கனவெல்லாம் நாயா வந்துட்டு இருக்குடா, விதவிதமான நாயா, கலர் நாயா வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு என் காதுகிட்ட. ஐயோ ஐயோன்னு பயமா இருக்குது நாயை பார்த்தாலே. 38 நாய்டா மாப்பிள்ள அப்படின்னு அசைக்க முடியா தன்னிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி அவன் 38 நாய்களை அவன் கணக்குல சொன்னான். 38 நாய்களை கணக்குல சொன்னதை விட்டுருங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்கனாக்க அந்த பொண்ணு உம்முன்னு தானே இருக்கும். இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லையில இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் திரும்ப ஃபோன் பண்ணான். மாப்பிள்ள எப்படி இருக்க? என்ன மாப்பிள்ள வெயிலாங்க கடுமையா இருக்குன்னு சொன்னாப்புல. என் மச்சான் துபாயிலேருந்து வந்திருந்தான், மெட்ராஸ்ல தான் ஃப்ளைட் இறங்கி அங்கேருந்து காரில் வந்தான், சொன்னாப்புல செம்ம வெயிலாம்ல அப்படின்னா. ஆமாண்டா கடுமையான வெயில்ரா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கடா வண்டி சத்தம் கேட்குது, வண்டியில போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, வண்டியில போகும்போது ஃபோன் பேசாதரா அப்படின்னு சொன்னேன். இல்லை மாப்பிள்ள இது ஹெட்ஃபோன் போட்டு தான் போறேன், ஹெல்மெட்டும் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா. என்னடா எங்க போயிட்டு இருக்க அவ்வளோ வேகமா அப்படின்னு. என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அதான் போயிட்டு இருக்க மாப்பிள்ள அப்படின்னா. இந்த உலகத்துல என்ன இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் யாரோ யாருக்காகவோ பெண் பார்க்கும் படலத்துக்காக எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. யாருக்காவது நல்லபடியா கல்யாணம் நடந்துடாதா அப்படிங்கிற ஏக்கத்தோட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்ப சந்தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய குழந்தை குட்டிங்களை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய வியாபார வேலை தொழில் இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம்ங்கிறத நினைச்சுக்கங்க. அன்புக்கு இந்த உலகத்துல பஞ்சமே இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க முடியும். அந்த 38 நாய்களை கடந்து இன்னொரு பண்பை பார்க்க இன்னொருவனுக்காக அவன் ஃப்ரெண்டோட தம்பிக்காக போறான் அப்படின்னு நினைக்கும் போது நான் நெகிழ்ந்து போயிட்டேன். அந்த நண்பனுக்கு சீக்கிரமா அவன் நினைச்சபடி அவனுடைய நண்பருடைய தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு இந்த சமயத்துல உங்கள் சார்பா நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அன்புக்கு பஞ்சம் இல்லை.